ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நம்முடைய இரட்சகரும் நம்முடைய தேவனும் நம்முடைய ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறவரை இந்த காலை வேளையிலே நாம் அவரை உயர்த்த அவருடைய சன்னிதானத்தில் வந்து கர்த்தரை பணிந்து கொள்ள தேவன் நமக்கு இந்த காலை வேளையிலே கிருபை தந்திருக்கிறார். அவருடைய சமூகத்துக்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து கடந்த வாரம் முழுவதும் நம்மை பாதுகாத்தார், நம்மை ஆதரித்தார், நமக்கு அனுகூலமாய் இருந்தார், நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருந்தார். இந்த புதிய வாரத்தையும் நாம் கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவதற்கு, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் நல்ல கிருபையை வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே எல்லாரும் ஒரு ஜெப சிந்தனையோடு, ஆவியானவரே எங்கள் நடுவிலே வாசம் செய்யும், எங்கள் நடுவிலே உலாவும் ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் மேகம், உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே சந்திப்பதற்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது எல்லாம் ஒளிந்து போகும். நிறைவானவர் இந்த காலை வேளையில் எங்களுக்குள்ளே வருவீராக. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். மகிமையின் தெய்வமே, மாறாத தெய்வமே, எபனேசரே, உம்மை துதிக்கிறோம். சர்வத்தையும் ஆளுகை செய்பவரே, சர்வ லோகத்தின் அதிபதியாய் இருப்பவரே, உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தேவன் பெரியவர், எங்கள் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், எங்கள் தேவன் மகத்துவத்தின் தேவன், எங்கள் தேவன் மாட்சிமையின் தேவன். அவரை இந்த காலை வேளையிலே மனதார நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, மனதார கர்த்தரை பாடி போற்றி கீர்த்தனம் பண்ண வந்திருக்கிறோம். எங்கள் நடுவிலே சர்வ வல்லவருடைய மகிமை இந்த காலை வேளையிலே இறங்கி வருவதாக. ராஜா தூய ஆவியானவரே, எங்கள் நடுவிலே வாரும் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே அசைவாடும். உம்முடைய மகிமையால் எங்களை நிரப்புவதற்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்க ஆண்டவரே. மனிதர்கள் நடுவிலே வசிக்க விரும்புகிறவரே, மனிதர்கள் நடுவிலே உலாவ விரும்புகிறவரே, அவர்களோடு கூட பேச விரும்புகிறவரே, எங்கள் நடுவிலே நீர் வந்திருக்கிறீர். ஆசையாய் எங்களுடைய பிரசன்னம் சந்திப்பதாக ராஜா. ஹல்லேலூயா. தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா நிரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா நிரப்பிடும். தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா நிரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா நிரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா நிரப்பிடும். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் பரலோக தேவனே, இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல 1000 நாளை பார்க்கிலும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரே நாள், நல்ல நாள், இன்ப நாள், பாக்கிய நாள். அந்த மகிமையான நாளை நேரத்தை இந்த காலை நேரத்தில் கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீரே,
உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் மனதார உயர்த்த ஆராதிக்க ஆண்டவரே முழு நிறைவோடு பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை நாங்கள் பணிந்து கொண்டு கர்த்தரை கனப்படுத்த இந்த காலை வேளையிலே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பாடுகிற பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதியும். உண்மையோடு உத்தமத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவரே தேவனை பாடி கீர்த்தனம் பண்ண கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பாடும் பொழுதே ஆராதிக்கும் பொழுதே சர்வ வல்லவருடைய மகிமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக. ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வல்லமை எங்கள் பிள்ளைகளை சுகமாக்குவதாக. ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்தில் ஒரு விடுதலையை கத்திருந்த காலை வேளையிலே நீங்கள் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை நம்முடைய வல்லமையினாலே வரங்களினாலே இந்த காலை வேளையிலே கர்த்தர் நிரப்புவீராக ராஜா. எல்லா விசுவாச பிள்ளைகளை துரிதப்படுத்தி கர்த்தர் கொண்டு வரும். புதிய மக்கள் இந்த நாளில் எங்களோடு கூட இணைந்து தேவனை மகிமைப்படுத்தவும் சர்வ வல்லவர் கொடுக்கிற விடுதலையை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. தேவ சத்தத்தை கேட்க எங்களுடைய இருதயங்கள் செவிகள் திறக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய சிந்தையும் கர்த்தர் வைக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் உங்கள் ஆளுகைக்கு விட்டு கொடுக்கிறோம். நாங்கள் சுருகணும், நீங்கள் பெருகணும், உங்கள் நாமம் உயர்த்தப்படுவதற்கு கல்வாரி சிலுவை அண்டையில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய விருப்பம் போல உம்முடைய சித்தம் போல கர்த்தர் எங்களை இந்த காலையில் நடத்தி செல்லுங்க. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளையில் ஒரு விஷயம் நான் எல்லாருக்கும் வாழ்த்துதலை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். கிருபையாக நம்முடைய ஆயுசு நாட்களோடு கர்த்தர் இன்னொரு வாரத்தையும் கர்த்தர் கூட்டி கொடுத்து இந்த நாளிலே தேவ சமூகத்திற்கு வந்து கர்த்தரை நாம் ஆராதித்து கனப்படுத்த தேவன் நல்ல வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவன் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர். வேத வசனம் சொல்லுகிறது, அவர் ஒருவரும் சேரக்கூடாது, ஒளியிலே வாசம் செய்கிறவர். ஆனால் அவ்வளோ பெரிய தேவன் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். நன்றி. அவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம் என்று சொல்லி பாடி சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாது ஒளிதனில். நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாது ஒளிதனில். மூன்றிலொன்றாய் ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போம். மூன்றிலொன்றாய் ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பாவத்தின் கோர பலியாக சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு, பாவத்தின் கோர பலியாக சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு, பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம். பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். வல்லமையோடு வந்திறங்கி வாரங்கள் பலவும் நமக்கிந்த வல்லமையோடு வந்திறங்கி
வரங்கள் பலவும் நமக்கிந்த ஆவியின் வழியை தினம் காட்டு. பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போம். ஆவியின் வழியை தினம் காட்டும். பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரம் திருத்துவ தேவனை இயேசுவே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். அனல் போன்ற வேதனை வந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும், அனல் போன்ற சோதனை வந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும், சோதனை நம்மை சூழ்ந்தாலும் ஜெயமளிப்பவரை ஸ்தோத்தரிப்போம். சோதனை நம்மை சூழ்ந்தாலும் ஜெயமளிப்பவரை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். வானவர் விரைவில் வந்திடுவார், வாரும் என்றே அழைப்போமே. வானவர் விரைவில் வந்திடுவார், வாரும் என்றே அழைப்போமே. வானவருடன் சென்றிடும் நாள் விரைவில் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போ. வானவருடன் சென்றிடும் நாள் விரைவில் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரம் திருத்துவ தேவனை துதித்திடுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய துயரமான நேரத்தில் கூப்பிடும் பொழுதெல்லாம் நமக்கு பக்கத்தில் வருகிறவர். வேத வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன வார்த்தையோடு நின்றவர் அல்ல நம்முடைய தேவன். கூப்பிடும் பொழுது உதவி செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கை விளக்கை எரிய செய்தவர். நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளிலே இருளிலே இருந்தது, அந்த இருளை பிரகாசமாக்கினவர் அவர்தான். அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை துதித்து கொண்டே இருப்பேன், என் ஜீவன் பிரியும் வரை இந்த விளக்கு உமக்காக எரிந்து கொண்டிருக்கும், உமக்காக நான் பிரகாசிப்பேன் என்கிற ஒரு ஆசையோடு எல்லாரும் இந்த பாடலை நம்ம பாடி மகிமைப்படுத்த போகிறோம். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. அந்த பாடலை சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால்.
குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே. நன்றி உள்ள இருதயத்தோடு பெரியவர் நாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான், நீதானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான், நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே தூயவர் தூயவர். சொல்லுங்க அவருடைய பரிசுத்த நாமத்தை. துதிக்கு பாத்திரரே அப்பா. ஷாகா பாபா 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 ரபலபா சந்தரபா. தூயவரே சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே, மதிலை தாண்டிடுவேன். சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே, மதிலை தாண்டிடுவேன். புகழ்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவேன், உயிருள்ள நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன் உம்மையே உயர்த்திடுவேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன், புகழ்ந்து பாடிடுவேன்
உம்மை உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன் புகழ்ந்து பாடிடுவேன் உம்மை உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். ஹல்லேலூயா. தேவனை புகழ்ந்து பாடுவது என்பது ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். அவர் செய்த நன்மைகளை, நடத்தி வந்த வழிகளை நினைக்கும் போது ஆண்டவரை எத்தனை நாள் எத்தனை மணி நேரம் துதிச்சாலும் பாடினாலும் அதற்கு ஈடு இணை ஆகவே ஆகாது. இன்னொரு பாடலையும் பாடுவோம். என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே. துன்ப வனாந்திரத்தில், இந்த உலகம் ஒரு வனாந்திரம், இதில் துன்பங்கள் உண்டு. இந்த துன்ப வனாந்திரத்தில் நான் நடந்தாலும் இன்ப நல் வாழ்வை கொடுக்கிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது, எதுவும் என்னை அணுக முடியாது என்கிற ஒரு விசுவாசத்தோடு அந்த பாடலை உண்மையாய் உணர்ந்து கர்த்தரை பாடி ஆராதிக்கலாமா? என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப வாழ்வடைந்தேன். துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப வாழ்வடைந்தேன். லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா பாலிலும் வெண்மை தூய பிதா. லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா பாலிலும் வெண்மை தூய பிதா. பூரண ரூப சௌந்தர்யமே பேசிறந்த இறைவா. பூரண ரூப சௌந்தர்யமே பேசிறந்த இறைவா. என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப வாழ்வடைந்தேன். துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப வாழ்வடைந்தேன். கன்னியர்கள் நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் பரிமளமே. கன்னியர்கள் நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் பரிமளமே. இயேசுவின் பின்னே ஓடி வந்தோம் என்னையும் இழுத்து கொண்டான். இயேசுவின் பின்னே ஓடி வந்தோம் என்னையும் இழுத்து கொண்டார். என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்து துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப வாழ்வடைந்தேன். துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப வாழ்வடைந்தேன். நேசக்கோடி மேல் பறந்தோங்க நேசர் பிரசன்னம் வந்திரங்க. நேசக்கோடி மேல் பறந்தோங்க நேசர் பிரசன்னம் வந்திரங்க. கேச்சிலே மரத்தின் கீழடைந்தேன் கர்த்தரின் ஆறுதலே. கேச்சிலே மரத்தின் கீழடைந்தேன் கர்த்தரின் ஆறுதலே. என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்து துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப வாழ்வடைந்தேன்.
துன்பவனாந்திரத்தில் இன்பன வாழ்வடைந்தேன். தென்றலே வாடையே எழும்பு தூதாயும் நற்காணி தூயருக்கே. தென்றலே வாடையே எழும்பு தூதாயும் நற்காணி தூயருக்கே. வேலி அடைத்த தோட்டம் இதே வந்தெங்குளாவுகின்றான். வேலி அடைத்த தோட்டம் இதே வந்தெங்குளாவுகின்றான். என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்து துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தே. துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தே. நாட்டினிலே பூங்கனி காலம் காட்டு புறாவின் பாட்டொலிக்கும். நாட்டினிலே பூங்கனி காலம் காட்டு புறாவின் பாட்டொலிக்கும். கண்மலை சிகரம் என் மறைவே இந்நேரமே அழைத்தார். கண்மலை சிகரம் என் மறைவே இந்நேரமே அழைத்தார். என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்து துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பன வாழ்வடைந்தேன். துன்பவனாந்திரத்தில் நடந்திட வடைந்தே. நேத்திரையே செய்திடும் ராவில் நேத்தமேனா துமனல் விழிப்பே. நேத்திரையே செய்திடும் ராவில் நேத்தமேனா துமனல் விழிப்பே. என் கதவருகே நின்றழைத்த இயேசுவை நேசிக்கிறேன். என் கதவருகே நின்றழைத்த இயேசுவை நேசிக்கிறேன். என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்து துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தேன். துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தேன். நேசத்தழல் இயேசுவின் அன்பே நேசமரணம் போல் வழிதே. நேசத்தழல் இயேசுவின் அன்பே நேசமரணம் போல் வழிதே. வெள்ளங்கள் திரண்ட தண்ணீர்களால் உள்ளமனைந்திடாதே. வெள்ளங்கள் திரண்ட தண்ணீர்களால் உள்ளமனைந்திடாதே. என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்து துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தேன். துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தேன். தூபஸ்தம்பம் போலவே எழும்பி தேவகுமாரன் வந்திடுவார். தூய ஸ்தம்பம் போலவே எழும்பி தேவகுமாரன் வந்திடுவார். அம்மினதாபின் ரதம் போல அன்று பறந்து செல்வேன். அம்மினதாபின் ரதம் போல அன்று பறந்து செல்வேன்.
என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தேன். துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தேன். துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தேன். துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தேன். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் நமக்கு செய்த தேவன் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். நாம் தான் நிறைய நேரத்தில் அவரை நம்பாமல் போகிறோம், அவருடைய வசனத்தை நம்பாமல் போகிறோம். ஆனால் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர். அதை அப்படியே நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த பாடலை சேர்ந்து பாடுவோமா? வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியினாலே கர்த்தருக்கு நன்றி சொல்லி எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை உயர்த்தி பாடி மகிமை. எனக்காக வாக்குத்தத்தம் பண்ணினவர், எனக்காக வார்த்தையை கொடுத்தவர் உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்றுவதற்கு நீர் கிரியை செய்கிற தேவன் என்று சொல்லி பாடி மகிமைப்படுத்துவோமா? வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் எல்லாரும் ஒரு விஷயம் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். எல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. எல்லாரும் சேர்ந்து ஆமென் 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 ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். எல்லாம் ஆமென் 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 ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியது அவர் சொன்ன வார்த்தையே. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியது அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறும். எல்லாரும் சேர்ந்து ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். சந்தோஷமா கரம் உயர்த்தி ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென்
ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. சொல்லுங்க ஆமென், ஆமென். தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். அப்படியே நடப்பதாக. இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு ஆமென். செத்து போனதான் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. செத்து போனதான் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். Glory to God. ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையே. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் ஆமென் என்றும் ஆமென் என்று அப்படியே நிறைவேறுவதாக. ஆமென், 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 ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்வில் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிற இயேசு சொன்ன எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் அது அப்படியே நிறைவேறும். யாருக்கு? விசுவாசிக்கிறவர்களுக்கு. இன்னொரு பாடலை பாடலாமா? துனியா கி கோனே கோனே மே
कुंशरगा इसी का नाम ऐसा प्यारा ईशा का नाम दुनिया में அல்லேலூயா. அந்த பாடலை சேர்ந்து பாடி, அது தமிழில் தான், முதல்ல தான் கொஞ்சம் ஹிந்தியில் இருக்கும், அதுக்கப்புறம் தமிழில் தான். ஆகவே எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். दुनिया की कोने कोने में कुंज रखा इसी का नाम. दुनिया की कोने कोने में कुंज रखा इसी का नाम. ऐसा प्यारा इसी का नाम दुनिया में அல்லேலூயா. ऐसा प्यारा इसी का नाम दुनिया में அல்லேலூயா. உலகத்தின் மூலை மூலையில் சென்றிடுதே இயேசு நாமம். உலகத்தின் மூலை மூலையில் சென்றிடுதே இயேசு நாமம். எத்தனை இன்பம் இயேசு நாமம் உலகத்தில் அல்லேலூயா. எத்தனை இன்பம் இயேசு நாமம் உலகத்தில் அல்லேலூயா. दुनिया की कोने कोने में कुंज रखा इसी का नाम. दुनिया की कोने कोने में कुंज रखा इसी का नाम. ऐसा प्यारा इसी का नाम दुनिया में அல்லேலூயா. ऐसा प्यारा इसी का नाम दुनिया में அல்லேலூயா. இந்தியாவின் மூலை மூலையில் சென்றிடுதே இயேசு நாமம். இந்தியாவின் மூலை மூலையில் சென்றிடுதே இயேசு நாமம். எத்தனை இன்பம் இயேசு நாமம் இந்தியாவில் அல்லேலூயா. எத்தனை இன்பம் இயேசு நாமம் இந்தியாவில் அல்லேலூயா. दुनिया की कोने कोने में कुंज रखा इसी का नाम. दुनिया की कोने कोने में कुंज रखा इसी का नाम. ऐसा प्यारा इसी का नाम दुनिया में அல்லேலூயா. ऐसा प्यारा इसी का नाम दुनिया में அல்லேலூயா. பாண்டிச்சேரி மூலை மூலையில் சென்றிடுதே இயேசு நாமம். பாண்டிச்சேரி மூலை மூலையில் சென்றிடுதே இயேசு நாமம். எத்தனை இன்பம் இயேசு நாமம் பாண்டிச்சேரியில் அல்லேலூயா. எத்தனை இன்பம் இயேசு நாமம் பாண்டிச்சேரியில் அல்லேலூயா. दुनिया की कोने कोने में कुंज रखा इसी का नाम. दुनिया की कोने कोने में कुंज रखा इसी का नाम. ऐसा प्यारा इसी का नाम दुनिया में அல்லேலூயா. ऐसा प्यारा इसी का नाम दुनिया में அல்லேலூயா. எல்லாரும் ஒரு விஷயம். ऐसा प्यारा इसी का नाम दुनिया में அல்லேலூயா. ऐसा प्यारा इसी का नाम दुनिया में அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் நாமம் எல்லா மூளை முடுக்குகளுக்கெல்லாம் செல்லுகிறது. இயேசுவின் நாமம், அந்த இயேசு நாமம் எத்தனை இன்பமான நாமம் நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்னும் எத்தனையோ ஜனங்கள் பெறாமல் இருக்கிறாங்களே, அவங்களும் இந்த அன்பை பெறுவதற்கு நாமளும் பாரப்படுகிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமா?
எழுந்து நின்று உண்மையுள்ள மனதோடு ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, இந்த காலை வேளையிலே நம்முடைய அடியார்களாய் வந்திருக்கிற எங்களை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. எங்களை உம்முடைய அன்பினாலே அனலாக்கும், அலங்கரியும். ஜெபிக்க வைக்கிற எங்கள் ஜெப வீரனே, ஜெபிக்க தூண்டுகிற துணையாளரே, சாத்தானின் சகல தந்திரங்களையும் நான் ஜெயிக்கணும்னா, தகர்க்கணும்னா எனக்குள்ளே ஒரு ஜெபாவி இருக்கணும். பலனில்லாத நேரங்களிலே உதவி செய்கிற தெய்வ பாதத்தில் நான் காத்திருக்க வேண்டும். அப்படியே உணர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சொல்லுங்க, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியோ, அன்பினால் என்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே. ஆமென். ஒரு விஷயம் எல்லாரையும் அனலாக்குங்கப்பா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா. எல்லாரும் சேர்ந்து ஆட்கொண்டு எங்களை இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் அனலாக்கும். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பாய் இருக்கிற ஜீவியத்தை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறீரே, அந்த நிலைமை வேண்டாம். எல்லாரும் இந்த காலை வேளையில உம்முடைய அன்பினால அனலாக்கும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை ஓ ஷாகா பாபா 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 ரிபலபோ சிக்கரந்துரபரபா அனலாக்குங்க ஆண்டவரே. அன்பினால் அலங்கரியோ, ஐயோ அன்பினால் என்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே.
பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, சொல்லன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா, சொல்லன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. Glory to God. ஆட்கொண்டு எங்களை அனலா உம்முடைய வல்லமையா, உம்முடைய அபிஷேகத்தா அனலாக்கும் அன்பினால் என்று அலங்கரியோ, அன்பினால் என்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்குமையா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக நாளும் ஏங்க செய்ய, ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, எங்களை அனலா, எங்கள் ஜெப ஜீவியத்தை அனலாக்கும், வேத வாசிப்பை அனலாக்கும், பரிசுத்தமா வாழ்கிற வாழ்வை அனலாக்கும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே, தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே, அப்பாவின் திருசித்தம் வெளிப்படுத்தி எப்போதும் நடத்துமையா. அப்பாவின் திருசித்தம் வெளிப்படுத்தி எப்போதும் நடத்துமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என்னை யாரோ அல்ல, என்னை ஏதோ நண்பர்கள் அல்ல, ஏதோ உறவுகள் அல்ல, என்னை நடத்துகிறவர் என்னோடு கூட இருக்கணும். ஆண்டவரே, என்னை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எனக்குள்ளே இருக்கணும். ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கணும். அவர் ஒருவர் தான் அன்பை நிறைவாய் கொடுக்க முடியும். அவருடைய அன்பு மாத்திரம்தான் நித்தியமானது. ஆண்டவர் பாருங்க, எல்லா அன்பும் நம்மை ஏமாற்றிடும். ஆனால் நம்மை ஆட்கொண்ட இயேசுவின் அன்பு ஒரு நாள் நம்மை ஏமாற்றாது, ஒரு நாள் நம்மை வஞ்சிக்காது. அதை மட்டும் கேளுங்க, என்னை ஆட்கொண்ட நீங்கள் நடத்துவீரானால் பொல்லாத காரியத்துக்கு நான் தப்பித்து கொள்ளுவேன். சாத்தான் விரிக்கிற வஞ்சக வலைக்கு நான் தப்பித்து கொள்ளுவேன். நேசருடைய அன்பினால
என்ன முழுவதும் நிரப்புங்க. 70%, 80%, 90 இல்லைப்பா, 100% உங்கள் அன்பினால் நிரப்புங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை ஆட்கொண்டு கர்த்தர் நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த காலை வேளை சொல்ல போகிறோம். யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வமாக இருக்கிற நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். உங்களுடைய தழும்புகளால் தான் நாங்கள் சுகமாகிறோம். எங்கள் யெகோவா ஷம்மா, எங்கள் கூட இருப்பவரே, என் தேவையெல்லாம் நீங்கள் சந்திக்கும் போது நான் ஏன் கலங்கணும்? நீங்கள் மாத்திரம் எனக்கு போதும். தினத்தின் காலத்தில் எல்லாவற்றையும் நீ சரியாய் செய்கிற தேவனாயிற்றே, உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறேன். அப்படியே உணர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாமா? யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தாழும்புகளா சுகமானே. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுங்க, வேற எதுவும் வேண்டாம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோகிம், சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர், உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தி ஏனுள்ளத்திலோ. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேல் எவ்வள வந்து கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வு. நீரே என்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் என. எல்லா நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் என்னுடைய வாழ்க்கைக்கு நீர் மாத்திரம் போதும். சொல்லலாம் அப்படியே. நீர் என் சூழ்நிலைக்கு போதும், என் படிப்புக்கு நீர் போதும், என் வேலை ஸ்தலத்தில் நீர் போதும், என் குடும்பத்துக்கு நீர் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. வேற எது இருந்தாலும் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்காது. ஆனால் இயேசு மட்டும் கடைசி வரைக்கும் இருப்பார். எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களை விட்டு அவர் விலக மாட்டார். நாம் நம்பினவங்கெல்லாம் சூழ்நிலை வரும்போது எங்கே இருக்காங்கன்னே தெரியாது, காணாமல் போயிடுவாங்க.
ஆனால் இயேசு நீ எப்போ வறண்டு போன நிலைமை இருக்கிறியோ அப்பவும் கூட இருப்பார். உன் சூழ்நிலையில் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரவாரம் இருக்கும்போதும் கூட இருப்பார். நெருக்கப்படும் போதும் கூட இருப்பார். கண்ணீர் விடும்போதும் இருப்பார். வேதனைப்படும் போதும் இருப்பார். மகனே மகளே, நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்மோடு கூட இருக்கிறவர் அவர் ஒருவர் தான். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை அவர் மாத்திரம்தான். எல்லாரும் ஒரு விஷயம் கை உயர்த்தி, நீங்கள் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீங்கள் மாத்திரம் போதும். எனக்கு பணம் இருக்கோ இல்லையோ, வசதி இருக்கோ வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, பதவி இருக்கோ இல்லையோ, நீர் மாத்திரம் எனக்கு போதும். ஏன் என் வீட்டுக்குள்ளே சாப்பாடு இருக்கோ இல்லையோ, எனக்கு நீங்கள் மாத்திரம் போதும். நீங்கள் இருப்பீரானால் என்னை சும்மா விட மாட்டீர், வெறுமை என்னை விட மாட்டீர், பசியில் வருந்த விட மாட்டீர், துக்கத்தில் விட மாட்டீர், ஆனந்த களிப்பை நீர் தருவீர். ஆனால் உங்களை நாங்கள் சொந்தமாக எங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கணும், எல்லா நிலைமையிலும் வச்சிருக்கணும்ப்பா. அந்த கிருபையை கர்த்தர் தருவாராக. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் நடுவில் இருக்கிற நல்ல ஒரு தேவ பிரசன்னத்திற்காக இந்த காலை வேளையில் நன்றி சொல்கிறோம். எங்களை உயிர்ப்பித்த தேவாதி தேவனுக்கு நன்றி ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும், வேற ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீர் இருப்பீரானால் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொள்ளுவீர். உங்கள் கருத்துக்கு எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆவியான தொடர்ந்து எங்களோடு கூட பேசும், நம்முடைய வார்த்தை கொண்டு இடைபடும். இந்த வாரம் முழுவதும் எங்கள் பிள்ளைகளை பலப்படுத்தி நம்முடைய வார்த்தையால் நடத்தி ஜெயமெடுக்க செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.